எல்லாருக்கும் எல்லாம் தருகிறது பிரபஞ்சம். எல்லாருக்கும் எல்லாம் தருகிறது பிரபஞ்சம். எல்லாருக்கும் எல்லாம் தருகிறது பிரபஞ்சம். இருண்ட காலங்களில் ஒளிரும் மனிதநேயம். நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் 5 நிஜ கதைகள் அறிமுகம். அவநம்பிக்கை நிறைந்த உலகில் ஒரு நம்பிக்கை கீற்று. நாம் வாழும் இந்த நவீன உலகில் அவநம்பிக்கையும் பிரிவினைகளும் மலிந்து விட்டதாக பல சமயங்களில் நாம் உணர்கிறோம். செய்தித்தாள்களிலும் சமூக ஊடகங்களிலும் நாம் காணும் செய்திகள் மனிதர்களிடையே உள்ள வேறுபாடுகளையும் மோதல்களையும் முன்னிலைப்படுத்தி காட்டுகின்றன. இந்த சூழலில் மனித இயல்பின் மீது ஒருவித சலிப்பு ஏற்படுவது இயல்பானதுதான். ஆனால் இந்த அவநம்பிக்கை மேகங்களுக்கு மத்தியிலும் சில சமயங்களில் மின்னலை போல சில உண்மை கதைகள் வெளிச்சம் பாய்ச்சுகின்றன. மனித மாண்பு, தியாகம் மற்றும் விடாமுயற்சியின் உச்சத்தை வெளிப்படுத்தும் இந்த கதைகள் நாம் மனிதர்களை பற்றி கொண்டிருக்கும் அனுமானங்களை உடைத்தெறிகின்றன. சாதாரண மனிதர்கள் அசாதாரணமான தருணங்களில் எடுக்கும் முடிவுகள் மனித நேயத்தின் ஆழத்தை நமக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகின்றன. இந்த பகுதி அத்தகைய 5 நிஜ கதைகளின் தொகுப்பு. போர்க்களத்தில் பூத்த நேசம் முதல் தனி ஒரு மனிதனின் துயரம் ஒரு சமூகத்திற்கே வழிவகுத்தது வரை இந்த கதைகள் மனித ஆன்மாவின் அசைக்க முடியாத சக்தியை பறைசாற்றுகின்றன. போர்முனையில் பகைவர்கள் கிறிஸ்துமஸுக்காக ஆயுதங்களை கைவிட்ட போது 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போரின் கொடூரம் உச்சத்தில் இருந்த காலம். பதந்து குழிகளில் இருள், குளிர் மற்றும் மரண பயத்துடன் சிப்பாய்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஜெர்மன் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் ஒன்றையொன்று அழிக்கும் வெறியுடன் சண்டையிட்டு வந்தன. ஆனால் கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. போர்க்களத்தில் திடீரெனக்க கரோல் கீதங்கள் ஒலிக்கத் தொடங்கின. ஜெர்மானிய வீரர்கள் தங்கள் பதுங்கு குழிகளில் மெழுகுவர்த்திகளையும் கிறிஸ்துமஸ் மரங்களையும் வைத்து பாடத் தொடங்கினர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரிட்டிஷ் வீரர்களும் தங்கள் பங்கிற்கு கரோல் பாடல்களை பாடினர். சிறிது நேரத்தில் இரு தரப்பினரும் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு யாருமில்லா நிலம், நோமேன்ஸ் லேண்ட் என்று அழைக்கப்பட்ட இரு தரப்புக்கும் இடையேயான ஆபத்தான பகுதிக்கு வரத் தொடங்கினர். எதிரிகளாக இருக்க வேண்டியவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்து உணவு, புகையிலை போன்ற பரிசு பொருட்களை பரிமாறிக்கொண்டனர். சிலர் கால்பந்து கூட விளையாடினர். இந்த ஒரு நாள் இராணுவ கட்டளைகளையும் தேசிய பகைமையையும் விட மனிதர்களுக்கு இடையேயான அடிப்படை பிணைப்பு வலிமையானது என்பதை நிரூபித்தது. மனித வரலாற்றின் மிக வன்முறையான மோதல்களில் ஒன்றின் நடுவே அமைதி மற்றும் மனிதநேயத்தின் ஒரு குறியீட்டு தருணமாக இந்த கிறிஸ்துமஸ் போர் நிறுத்தம் பார்க்கப்படுகிறது. நேற்று பிரிட்டிஷாரும் ஜெர்மானியர்களும் பதுங்கு குழிகளுக்கு இடையேயான நிலத்தில் சந்தித்து கை குலுக்கினர். நினைவு பரிசுகளை பரிமாறிக்கொண்டனர். ஆம், கிறிஸ்துமஸ் நாள் முழுவதும் நான் இதை எழுதும் இந்த நொடியிலும் இது தொடர்கிறது. அற்புதம் அல்லவா? ஹென்றி வில்லியம்சனின் கடிதத்திலிருந்து. ஒரு மனிதனின் துயரம் ஆயிரக்கணக்கானோருக்கு வழியை செதுக்கிய கதை தசரத் மாஞ்சி, மலை மனிதன் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர். இவரது கதை அன்பின் வலிமைக்கும் மனிதனின் மன உறுதிக்கும் ஒரு சான்றாகும். 1959ஆம் ஆண்டு மாஞ்சியின் மனைவி பல்குனி தேவி ஒரு செங்குத்தான மலையை கடக்க முயன்ற போது தவறி விழுந்து படுகாயமடைந்தார். அந்த மலையின் காரணமாக சரியான நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்கவில்லை. அதனால் அவர் இறந்து போனார். தன் மனைவிக்கு நேர்ந்த கதி வேறு யாருக்கும் நேரக்கூடாது என்று முடிவு செய்த மாஞ்சி அந்த மலையையே உடைத்து வடிவமைக்க தீர்மானித்தார். ஒரு சுத்தியல் மற்றும் உளியை மட்டும் கொண்டு அடுத்த 22 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் தனி ஒருவராக அந்த மாபெரும் பாறையை செதுக்கினார். பலரும் அவரை பைத்தியக்காரன் என்று ஏளனம் செய்தனர். ஆனால் அவர் தன் முயற்சியை கைவிடவில்லை. இறுதியாக 360 அடி நீளமுள்ள பாதையை வெற்றிகரமாக உருவாக்கினார். அவரது இந்த அசாத்தியமான செயல் மலையை சுற்றி செல்ல வேண்டிய ஆபத்தான 35 மைல் சுமார் 55 கிலோமீட்டர் பயணத்தை மலை வழியாக செல்லும் வெறும் 10 மைல் சுமார் 16 கிலோமீட்டர் பயணமாக குறைத்தது. மாஞ்சியின் தனிப்பட்ட துயரம் அவரது முழு சமூகத்திற்கும் ஒரு உயிர்காக்கும் மரபாக மாறியது. ஒரு தனி மனிதனின் 22 ஆண்டுகால விடாமுயற்சி அன்பின் நினைவு சின்னமாக ஒரு மலையையே பிளந்தது. அடுத்ததாக ஒரு நொடிப்பொழுதில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு வெற்றியை விட இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை காட்டும் கதை. வெற்றியை துறந்து தன் போட்டியாளரை தூக்கிச் சென்ற ஓட்டப்பந்தய வீரர். வெற்றி பெறுவது மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் ஒரு போட்டியில் மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது சாத்தியமா? கென்யா தடகள வீரர் சைமன் செப்ரோட் அது சாத்தியம் என்று நிரூபித்தார். ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறுவதற்கான வலுவான போட்டியாளராக செப்ரோட் இருந்தார். வெற்றி கோடு சில அடிகளுக்கு முன்னால் இருந்த போது ஒரு போட்டியாளர் சோர்வினால் சரிவதை கண்டார். ஒரு நொடி கூட யோசிக்காமல் செப்ரோட் தனது ஓட்டத்தை நிறுத்தினார். வெற்றிக்கான வாய்ப்பை முழுமையாக துறந்து கீழே விழுந்த வீரரை தூக்கி அவரை வெற்றி கோட்டை கடக்க உதவினார். அந்த போட்டியில் அவர் வெற்றி பெறவில்லை, ஆனால் உலகத்தின் மனங்களை வென்றார். அவரது இந்த செயலை பாராட்டி போட்டி அமைப்பாளர்கள் அவருக்கு $15,000 பரிசு வழங்கினர். வெற்றி கோப்பையை விட சக மனிதனின் நலனே உயர்ந்தது என்பதை செப்ரோட்டின் செயல்பாடு வார்த்தைகளின்றி உலகிற்கு உணர்த்தியது.
சில சமயங்களில் உண்மையான வெற்றி என்பது பந்தயத்தை முடிப்பதில் அல்ல, மனிதநேயத்தை நிலைநாட்டுவதில் இருக்கிறது. மன்னிப்பின் முரண்பாடான சக்தி அது பிறருக்கானதல்ல, உங்களுக்கானது. மன்னிப்பு என்ற சொல் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. தவறு செய்தவர் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே நாம் மன்னிக்க முடியும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் சீரமைப்பு நீதி என்ற கருத்தாக்கம் மன்னிப்பை வேறு ஒரு கோணத்தில் பார்க்கிறது. இந்த கருத்தின்படி மன்னிப்பு என்பது தவறு செய்தவருக்காக நாம் செய்யும் ஒரு செயல் அல்ல, அது நமக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் செய்து கொள்ளும் ஒரு விடுதலை செயல். இது ஒருதலை பட்சமாக பாதிக்கப்பட்டவரால் சுயமாக எடுக்கப்படும் ஒரு அதிகாரம் அளிக்கும் முடிவு. இதை இப்படி கற்பனை செய்து பாருங்கள். ஒருவர் உங்களை காயப்படுத்தி உங்கள் கையில் ஒரு கனமான கல்லை திணித்துவிட்டு சென்று விடுகிறார். அந்த கல்லை சுமந்து கொண்டே இருப்பது உங்களுக்குத்தான் வலி. மன்னிப்பு என்பது அந்த நபர் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்பதற்காக காத்திருப்பது அல்ல, அது உங்கள் கையில் இருக்கும் அந்த கல்லை உங்களுக்காக நீங்களே கீழே போடும் ஒரு விடுதலை செயல். தவறு செய்தவரின் மன்னிப்புக்காக காத்திராமல் அந்த சம்பவமும் அந்த நபரும் நம் வாழ்வில் செலுத்தும் ஆதிக்கத்தை உடைத்தெறிய மன்னிப்பு உதவுகிறது. அது கடந்த காலத்தின் காயங்களிலிருந்து நம்மை விடுவித்து பாதிக்கப்பட்டவர் என்ற நிலையிலிருந்து மீண்டவர் என்ற நிலைக்கு நம்மை நகரச் செய்கிறது. அப்படியானால் உண்மையான மன்னிப்பு என்பது ஒரு அதிகாரம் அளித்தல் மற்றும் குணப்படுத்தும் செயல். அது ஒருவரை பாதிக்கப்பட்டவர் என்ற நிலையிலிருந்து தப்பிப்பிழைத்தவராக மாற அனுமதிக்கிறது. ஹௌவர்ட் சொல்லுநாத் துயரத்திலும் வாழ்வின் மரபை கண்டறிதல். டாக்டர் கென்னத் பி மொரிச்சுகுவின் வாழ்க்கை தாங்க முடியாத இழப்புகளுக்கு மத்தியிலும் நம்பிக்கையையும் அர்த்தத்தையும் கண்டறிய முடியும் என்பதற்கான ஒரு உருக்கமான சான்று. முதலில் ஒரு கார் விபத்தில் அவர் தன் மனைவி டோனா லீ ஜோன்ஸை இழந்தார். அந்த பெரும் புயரத்தின் மத்தியில் மொரிச்சுகுவின் குடும்பம் ஒரு உன்னதமான முடிவை எடுத்தது. ஜோனாவின் உறுப்புகளையும் திசுக்களையும் தானம் செய்ய அவர்கள் முன்வந்தனர். அவரது இதயம் புளோரிடாவில் உள்ள ஒரு மனிதருக்கும், ஒரு சிறுநீரகம் மற்றும் கணையம் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஒரு 10 வயது சிறுவனுக்கும், மற்றொரு சிறுநீரகம் ஒரு மருத்துவமனை பணியாளருக்கும் வாழ்வளித்தது. அவரது கல்லீரல் பென்சில்வேனியாவில் ஒரு பெண்ணுக்கும், அவரது கருவிழிகள் பால்டிமோரில் ஒரு இளம் பெண்ணுக்கும், ஒரு அரசு ஊழியருக்கும் புதிய வாழ்க்கையை அளித்தன. அந்த துயரத்திலிருந்து மீள்வதற்குள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது 20 வயது மகள் விக்கி லியானேவும் ஒரு விபத்தில் உயிரிழந்தார். இரண்டாவது முறையாக தாங்க முடியாத இழப்பை சந்தித்த போதிலும் அந்த குடும்பம் மீண்டும் ஒரு முறை தாராள மனதுடன் ஒரு முடிவை எடுத்தது. விக்கியின் உறுப்புகளையும் தானம் செய்தனர். அவரது இதயம் நியூயார்க்கில் 5 பிள்ளைகளின் தாய்க்கும், நுரையீரல் 4 குழந்தைகளின் விதவை தாய்க்கும், கல்லீரல் ஒரு சமூக சேவகருக்கும், ஒரு சிறுநீரகம் ஒரு மகளை கொண்ட ஒரு விதவருக்கும், மற்றொரு சிறுநீரகம் ஒரு உரைக்கும் தந்தைக்கும் புதிய வாழ்க்கையை அளித்தது. அவரது கருவிழிகள் புளோரிடாவில் ஒரு 26 வயது இளைஞனுக்கும், பென்சில்வேனியாவில் 60 வயது பெண்ணுக்கும் பார்வையை தந்தன. சொல்லுநாத் துயரத்தின் கதையை வாழ்வளிக்கும் ஒரு மரபாக மாற்றியதன் மூலம் அந்த துயரத்திலும் மொரிச்சுகுவின் குடும்பம் ஆறுதலை கண்டது. அது அவளுடைய இழப்பின் வலியை தணிக்கவில்லை என்றாலும், எங்கள் துயரத்திலிருந்து சில நன்மைகள் பிறக்கும், மற்றவர்கள் வாழ்வின் பரிசை பெற முடியும் என்பதை அறிந்தது எங்களுக்கு ஆறுதல் அளித்தது. டாக்டர் கென்னத் பி மொரிச்சுகு, சாதாரண மனிதர்களின் அசாதாரணமான தேர்வுகள். இந்த 5 கதைகளும் வெவ்வேறு நிலப்பரப்புகளிலும் வெவ்வேறு காலகட்டங்களிலும் நடந்தவை. ஆனால் அவை அனைத்தும் ஒரே மைய இழையால் இணைக்கப்பட்டுள்ளன. சாதாரண மனிதர்கள் அசாதாரணமான சூழ்நிலைகளில் இரக்கம், விடாமுயற்சி மற்றும் கருணை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் அசாதாரணமான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இந்த கதைகள் மனித நேயம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதையும், மிக இருண்ட தருணங்களில் கூட அது பிரகாசிக்க முடியும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த கதைகள் சாத்தியக்கூறுகளின் எல்லையை நமக்கு காட்டுகின்றன. நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்பட சரியான தருணத்திற்காக காத்திருக்கும் மகத்துவத்திற்கான மறைக்கப்பட்ட திறன்கள் என்னவாக இருக்கும்? எல்லாருக்கும் எல்லாம் தருகிறது பிரபஞ்சம். எல்லாருக்கும் எல்லாம் தருகிறது பிரபஞ்சம். எல்லாருக்கும் எல்லாம் தருகிறது பிரபஞ்சம்.